வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026. பொதுவாக ராசி பலன் என்றால் என்னவென்ற ஒரு புரிதலோடு பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக வரும். உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைக்கணும்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ராசி பலன் மேலே அதிகமாக வச்சுக்காதீங்க. இந்த ராசி பலன் என்பது எதன் ஆதாரத்தில் முதல்ல வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியில் என்ன இருக்குதோ அவ்வளோதான். இந்த மாதம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி தசாபுக்தி இருந்தால் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் குபேரன் ஆவீங்கன்னாலும் குபேரன் ஆக மாட்டீங்க. உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல ராஜயோக தசாபுக்தி போனால் இங்கே நான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தப்பே நடக்குன்னு சொன்னாலும் தவறுகள் நடக்காது. இதுதான் ராசி பலன். ராசி பலன் சோறாக்க முடியாது, அது ஒரு ஊறுகா. சோறு என்பது உங்கள் அடிப்படை ஜாதகம். உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் என்ன ராஜயோகம் இருக்கோ, என்ன யோகம் இருக்குதோ அதுக்கு ஒற்றி தான் நடக்கும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, கடந்த 2025 ஜூன் முதல் நல்லா தான் இருந்தது. சங்கமங்கள் சப்தமத்தில் இப்பப்போ அதே சங்கமங்கள் சப்தமத்தில் தான் இந்த மாதமும் இருக்குது. அதனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு குடும்பத்தில் சில சஞ்சலங்கள், மனக்கசப்புகள் இருக்குது. எதனால்? பெருங்கொண்ட கடனால், பணத்தால். இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் கழிச்சு சாமி 17 மார்ச்சிலிருந்து 20 மார்ச்சுக்குள்ளே 3 தொகை வருது. நோட் பண்ணிக்கோங்க. 9ன்ற தொகை, 4ன்ற தொகை, 3ன்ற தொகை. ரைட், அதை எடுத்து பேக்கெட்டில் வைங்க, அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ரைட், இந்த மாதம் ஏதாவது ஒரு சொத்து விற்பனை செய்யலாமா? புது முயற்சிகள் பண்ணி லாபம் ஈட்டலும். என்ன முயற்சி பண்ணி என்ன லாபம் ஈட்டுறது, எப்படி பொருள் வரவை கொண்டு வருது, எப்படி பண வரவை கொண்டு வருது, இப்படி பலதரப்பட்ட சிந்தனை சுவாமி, பலதரப்பட்ட சிந்தனை.